லீவ் வந்துருச்சுல்ல. ஸோ வெக்கேஷனுக்கு ஃபேமிலியோட அப்படியே போகலான்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் குறைஞ்சது ஒரு 15 பேர் வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஃபுல் ஹவுஸ் சேர்த்துருவோம் நாங்கள். இது வந்து என்ட்ரன்ஸ். நிறைய செடிலாம் இருக்குது. அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது. நல்லா இருக்கு. மேலே லைட்லாம் போட்டுல. இங்கே சுற்றில இருக்கிற செடி நல்லா இருக்கு. வந்ததுலேருந்து நிறைய நேரம் ஸ்விம்மிங் பூலில் தான் தவக்கலை மாதிரி உட்காந்து கிடந்தோம். நல்லா இருக்கு. சரி, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குட்டி தின்ன ஒரு குட்டி தின்ன அப்படியே கொஞ்சம் கவர் பண்ணி. இது வந்து என்ட்ரன்ஸ். எனக்கு இதில் பிடிச்சது இந்த திண்ணை. இங்கே ஒன்று எல் ஷேப்பில் இருக்குது. இங்கே அம்மாவும் அக்காவும் உட்காந்து காற்று வாங்கிட்டு இருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அப்படியே உள்ளே போனோம். அப்படியே உள்ளே வந்தோம்னா ஒரு பெரிய ஹால். இதில் வந்து ஒரு பெரிய சோஃபா. அதில் எங்கள் அப்பா உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா அப்படியே போயிட்டே இருக்கும் போது அப்படியே இந்த பேக் சைடு வந்து ஸ்விம்மிங் பூல். ஸோ அதுலேருந்து தண்ணி ஊற்றுற சத்தம் ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த பக்கம் என்ன அப்படி அவுட்டிங்ல ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்து குடும்பமாக உட்காந்துருக்கோம். எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்விம்மிங் ஸ்கில்ல காமிச்சுட்டு இருக்கோம். இல்லை அவங்க கவர் பண்ணணுமா? ஐயோ அம்மா சாரி. கையை சேர்த்து அடிக்கணும். அப்படிதான் சத்தம் வராம அடிக்கணும். இப்படிதான் பண்ணணுமே தவிர தப்பு தப்புன்னு அனுப்பிவிடாது. அந்த எல் ஷேப்ல இங்க வந்து ஒரு கிச்சன். ஸோ இங்க வந்து நம்ம உட்காந்துட்டு காஃபி குடிக்கலாம், டீ குடிக்கலாம், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். என்னப்பா நம்ம மக்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணி கூட்டிட்டு வந்தாலும் இந்த இன்னர்ஸ்லாம் இப்படிதான் காயப்படுவாங்க. வாங்க அப்படியே கிச்சனுக்குள்ள போனோம்னா நாங்க கிச்சன்ல இப்ப சமைக்கல. நாங்க சூட்கேஸு வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷு, ப்ரான், லாப்ஸ்டர் அதெல்லாம் வச்சிருக்கோம். இங்க ஒரு 3 பர்னர் ஸ்டவ் கொடுத்துருக்காங்க. இங்க நிறைய பாத்திரம்லாம் இருக்கு. உள்ள கடாய், பிரியாணி செய்யற பாத்திரம் அது இதுன்னு இருக்கு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்கு. இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கப் அண்ட் சாசர் கிளாஸ்ல வச்சிருக்காங்க. இங்க வந்து ஒரு ஃப்ரிட்ஜு, இங்க வந்து ஒரு அழகான டைனிங் டேபிள். இந்த இடத்துல நமக்கு ஒரு குட்டி பூஜா ரூம், அப்புறம் வந்து ஒரு வாஷ் பேசின் இருக்கு. இங்க ஒரு ரூம் இருக்கு. இது என்ன ரூம் எனக்கு தெரியல, அதை திறக்க விரும்பல. ஸோ இங்க வந்து கீழே ஒரு ரூம். இது வந்து அம்மா அப்பாவுக்கு. அம்மா அப்பாவால மேலே ஏறி வர முடியாதுங்கிறதுக்காக கீழே ஒரு ரூம். அது டபுள் காட். இங்க ஒரு கவுச் இருக்கு. இங்கேயும் ஒரு டிவி இருக்கு. அப்புறம் இந்த சைட்ல வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. ஸோ வார்ட்ரோப் இருக்கு. என் தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு, எல்லாம் கண்டுக்காதீங்க. ஸ்டெப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா ஒயிட் அழகா. நான் நடந்து போனா தெரியுது. ஸோ எனக்கு இதில் பிடிச்சது பாத்ரூம் எல்லாத்துக்கும் இருந்தாலும்
இது உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதுல வந்து உங்களுக்கு ஒரு 2 பாத்ரூமும் டாய்லெட்டும் இருக்கு. இங்க ஒண்ணு, இங்க ஒரு பாத்ரூம் டாய்லெட், இங்க ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்கு. 2 இருக்கு. இங்க ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. இது ஒரு செப்பரேட்டா இருக்கு. ஸோ இங்க மேல வந்து ஒரு ஹால், ஒரு சோஃபா, இது ஒரு ரூம். இது ஏன்னா திறக்க முடியல. ஓகே, நல்லா இருக்கு. இங்க பார்த்தாலும் நல்லா தான் இருக்கு. காலைல பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பாத்ரூம் இல்ல. ஸோ வந்து இது வந்து எங்களோட பெட்ரூம். இப்போதைக்கு பாப்பா வந்து குளிச்சுட்டு இருக்கா, அதனால காமிக்க முடியல. இது ஒரு பெட்ரூம். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா டபுள் காட், ஒரு கவுச், ஒரு பாத்ரூம். ரொம்ப மனசாச்சு இல்லாம லைட்டை போட்டு வச்சிருக்காங்க, ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இங்கேயும் ஒரு டிவி இருக்கு. ஐயோ, பால்கனி இருக்கு 2. எங்க பெட்ரூம்லயும் ஒரு பால்கனி இருக்கு, இதுலயும் ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா வாவ், சூப்பர், வாவ், செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த இருட்டு, இந்த பூச்சி சத்தம் நல்லா இருக்கு. ஸோ மொத்தம் மேல வந்து 4 ரூமுங்க, கீழே வந்து ஒரு ரூம். மொத்தம் 5 ரூம் எடுத்துக்கும். இனி மேல போய் பார்க்கணும்னு தோணுது. மேபி டெரஸா இருக்கலாம். ஆமா, டெரஸ் மாதிரி இல்லையே, மேலேயும் போகுது. மேலே என்னச்சுன்னு தெரியல. தெரியல. நல்லா இருக்கு. இது வந்து ஒரு பெரிய பால்கனி மாதிரி இருக்கு. இல்ல, டெரஸ். இது ஒரு டெரஸ். உங்களுக்கு இங்கேன்னு பார்த்தா தெரியுது பாத்தீங்களா, இது வந்து டெரஸ். ரொம்பவே அழகா இருக்கு. இதோட லைட் ஏதோ இருக்கு, தெரியுதா? இது நல்லதா இருக்கு. இதோட லைட்லாம் எங்க இருக்குதுன்னு தெரியல. இங்க வந்து ஒரு வாஷ் பேஷன் வச்சிருக்காங்க. நம்ம இங்கேயே உட்காந்து சேர் போட்டு சாப்பிடலாம். ஆஃப் பண்ணிடுறேன். யார் வீட்டு கரண்டா இருந்தானே சேவ் பண்ணுவோம். அப்புறம் இங்க ஒரு ரூமு. இந்த ரூம் இப்படிதான் இருக்கு. இந்த ரூம்லயே ஒரு வார்ட்ரோப், ஒரு டிவி. ஒரு ரூம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இது வந்து ரொம்ப பெரிய ரூம் இருக்கிறதுலயே. எங்களுக்கெல்லாம் என்ன ஆசைனா, நைட்டு இங்க நிறைய விளையாடலான் இருக்கும். விளையாண்டிட்டு இங்க கொஞ்சம் பெட்லாம் கொண்டு வந்து போட சொல்லி இங்கேயே மொத்தமா எல்லாரும் படுத்துக்கலாம்னு ஒரு ஐடியா. எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா இந்த பிள்ளைங்கெல்லாம் தூங்குற மாதிரியே ஐடியா இல்லை, அதாவது என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. சாப்பிட்ட பிறகும் ஒரு விளையாட்டு விளையாடணும், சாப்பிட்ட பிறகும் போய் தண்ணியில குதிக்கணும் அப்படின்னு இருக்குங்க. இங்க ஒரு பால்கனி, குட்டியா இருந்தாலும் அழகா இருக்கு. சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க ஒரே டோர் இருக்கு. இங்கே ஒரு குட்டி பால்கனி.
நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து இங்க வேக வச்சுட்டாங்கன்னா எது இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நல்லா இருக்கு, டோட்டலா ரொம்ப நல்லா இருக்கு, ஒர்த். யோசிச்சு நாங்க இதை நாங்க வந்து டிசைட் பண்ணி பிடிச்சது ஒர்த். நான் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கு, பீச் இருக்கு, ஸோ இவ்வளோ எங்களுக்கு தான் மொத்தமாகவே எல்லாமே அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. வாங்க திரும்ப கீழே இறங்கி போகிறோம். போயிட்டு டின்னர் அவங்கவுங்களுக்கு என்ன வேணும்னு நான் டீ போட போகிறேன். இப்போ ஸ்டவ் இருக்குல்ல, ஸோ டீ கேட்டிருக்காங்க, டீ போட்டுட்டு டின்னர் வந்து வெளியில் ஆர்டர் பண்ண போகிறோம். இது கூட நாங்கள் சாப்பிட்டது கொஞ்சம் என்ஜாய் பண்ணது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கடைசியா கார்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு நைட்டு வந்து ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப எல்லாரும் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ சொல்லிடுப்பா சொல்லிடுப்பா மாமா சொல்லுவாரு இப்போ எனக்காக சொல்லு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.